சவுதி அரேபியாவில் இஸ்லாமிக் ஹிஸ்ட்ரி ரிலேட்டடாக வந்து பார்த்து ஒரு ஆர்ட் கேலரி வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இந்தியாவிலேருந்து, அதுவும் குறிப்பாக நம்ம சென்னையிலேருந்து கிஃப்டாக கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா மக்காவோட கிஸ்வா, மங்கோலிய அரசரோட ட்ரெஸ்ஸுங்க. கோட்டையை உடைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவாங்கல்ல, சுல்தானோட. உள்ளே வந்து நிறைய சென்சாரு, அதுக்கப்புறம் அந்த மியூசிக் சிஸ்டம் எல்லாம் வச்சுருக்காங்க. உள்ளே போனீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக சவுண்டு வருது. அதை பார்த்தோன்னே புதுசாக ஏதாவது தெரியாமல் உள்ளே வந்தாங்கன்னா அவங்க பயப்படுவாங்க. ஜித்தாவில் வந்து பார்த்திங்கன்னா 3 ஏர்போர்ட் இருக்குது. இப்போ நம்ம வந்துருக்கிறது பார்த்திங்கன்னா ஹஜ் டெர்மினல். ஹலோ ஹபீஸ், அஸ்லாம் வலைக்கும். இன்றைக்கி சவுதி அரேபியாவில் இருக்கிற ஒரு இஸ்லாமிக் ஆர்ட் ஃபங்க்ஷனுக்கு தான் வந்திருக்கோம். இங்கே ஒரு ஆர்ட் கேலரி வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஜித்தாவில் ஹஜ் டெர்மினல் இருக்குல்ல, அந்த ஹஜ் டெர்மினலில் தான் இது நடக்குது. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீ, பட் நம்ம வந்து ஆன்லைனில் புக் பண்ணோம். நம்ம அந்த புக்கிங் டீட்டெயில்ஸ் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன், மறக்காமல் பாருங்கள். உள்ளே வந்தோடனே பார்த்திங்கன்னா நாங்கள் கார் பார்க் பண்ணுறதுக்கு தனியாக இடம் இருந்துச்சு, அங்கே பார்க் பண்ணிட்டோம். பார்க் பண்ணதுக்கப்புறம் அவங்களே வந்து பிக்கப் பண்ணி பார்க்கிங்லேருந்து இங்கே வரைக்கும் வந்து கொண்டு வந்து விட்டாங்க. சூப்பராக இருக்குங்க. ஃப்ரீ தான், இருந்தாலும் நல்ல சர்வீஸ் பண்ணுறாங்க. நம்ம வந்து வந்தாச்சு. உள்ளே வந்து பார்த்திங்கன்னா பெரிய ஒரு ஸ்டேடியம் மாதிரி இருக்குங்க பார்க்க. இதுக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா நிறையா ரூமாக வச்சுருக்காங்க. எல்லாமே இந்த ஆர்ட் கேலரி தான். ஃபஸ்ட்டு நம்ம இங்கே போவோம், என்ன இருக்குன்னு பார்ப்போம் வாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா அல் பிதாயா. உள்ளே போய் என்ன இருக்குன்னு பார்ப்போம். நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா காபாவோட படிக்கட்டு. இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னா, நம்ம தமிழ்நாட்டிலேருந்து இது கொடுத்துருக்காங்க கிஃப்டாக. தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 1250 சம்திங்கில் வந்து இது கிஃப்டாக கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட 795 வருஷம் பழமையான ஒரு காபாவோட படிக்கட்டு. இது ஏன் இவ்வளோ பெரிய படிக்கட்டுனா, நம்ம மக்கா இருந்தது பார்த்திங்கன்னா இந்த வெள்ளத்தில் தண்ணி நிறையா வரும். அதனால் அவங்க என்ன பண்ணாங்கன்னா இந்த படிக்கட்டை வந்து உயர்த்தி கட்டிட்டாங்க. அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா படிக்கட்டு இருக்குது பார்த்திங்கன்னா, அதை வந்து கிஃப்டாக கொடுத்துருக்காங்க. இது நம்ம தமிழ்நாடு, சவுத் இந்தியாவை சேர்ந்த, அதுவும் குறிப்பாக தமிழ்நாடுன்னு நினைக்கிறேன், சேப்பாக்கத்துலேருந்து ஜித்தாவுக்கு இதை ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. நம்ம சவுத் இந்தியா ரூல் பண்ணிக்கிட்டு இருக்க ஒரு மன்னர் வந்து இதை கிஃப்டாக வந்து மக்காவுக்கு கொடுத்துருக்காங்க. நம்ம பெருமையாக இருக்குல்ல. அதுவும் இந்தியாவில், அதுவும் தமிழ்நாட்டில் வந்து மக்காவுக்கு கிஃப்டாக கொடுத்தது இன்னும் அவங்க வந்து இதில் வச்சுருக்காங்க, மியூசியத்தில். பார்த்திங்கன்னா நம்ம காபா பள்ளிவாசல் இருக்குல்ல, அதுக்குள்ளே வந்து இருக்கிற துணி. இது வந்து எஜிப்துலேருந்து அவங்க ஒவ்வொரு வருஷமும் ஹஜ்ஜிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹஜ் டைமில் வந்து கொண்டு வருவாங்களாம். இது எஜிப்தோட கிஃப்ட்டு வந்து இந்த காபாக்காக. இது வந்து கிட்டத்தட்ட எப்போவும் பண்ணியிருக்காங்க, 10th செஞ்சுரியில் தான் வந்து இந்த கிளாத், 10வது நூற்றாண்டில் உள்ள ஓல்டு டைப்பான குரான்ஸ் நிறைய வச்சுருக்காங்க. மிகப்பெரிய குரான்ஸ் வச்சுருக்காங்க. பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப்பான குரான்ஸ் வந்து வச்சுருக்காங்க. பயங்கர பெரிய குரானுங்க, இவ்வளோ பெரிய குரானாக இருக்குங்க. இது வந்து பார்த்திங்கன்னா அந்த மக்காவுக்கு மேலே தண்ணி விழுந்தால், மழை பெஞ்சால் தண்ணி விழுதும் இல்லை, அந்த ட்ரெயின் ஸ்கூப்பர். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா மக்காவோட கிஸ்வா. இதுதான் வந்து மக்காவில் இருக்கிற பள்ளியோட கிஸ்வாவோட கலர். ஒரு 4 டைரெக்ஷனில் உள்ள எல்லா துணியும் வச்சுருக்காங்க. எஸ், தேங்க்ஸ். பாருங்கள், ஒவ்வொரு வாளோட, ஒவ்வொரு செவரோட எல்லா கிஸ்வா துணியும் வந்து வச்சுருக்காங்க. 4 துணி லேட்டஸ்ட்டாக நடந்த ஹஜ்ஜிக்கு அப்புறம் உள்ள துணி இது. பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஒயிட்டாக தான் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து இந்த பிளாக், இந்த எழுத்து எல்லாமே எம்ப்ராய்டரி பண்ணியிருக்காங்க. கோல்டன் த்ரெட்டு ப்ளஸ் சில்வர் த்ரெட் வச்சு. இந்த நூல்கள், இந்த எழுத்துக்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த த்ரெட்டு வந்து கோல்டன் ப்ளஸ் சில்வர் த்ரெட். எப்படி இருக்குது பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா அந்த காபாவோட கார்னரில் வர்ற எழுத்துக்கள் ரொம்ப பெருசாக தெரியுதுங்க. நம்ம நேரில் பார்க்குற காபாவோட இது ரொம்ப பெருசாக தெரியுது. இது பார்த்திங்கன்னா நம்ம காபாவோட கீ. எல்லா ஒரு டூரும் இங்கே இருக்குது. லைட்டை வச்சு ஒரு ஒர்க் பண்ணியிருக்காங்க. அடுத்துக்கிட்டு நிறைய இஸ்லாமிக் ஆர்ட் இருக்குது. காபாவோட பில்லர், இதுக்கு முன்னாடி காபாக்குள்ளே இருந்த ஒரு பில்லர். இந்த தூண்கள் தான் வந்து காபாக்குள்ளே இருந்துச்சு. அப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹஜ்ருல் அஸ்வத் கல்லோட ஃப்ரேம், ஃபஸ்ட்டு இருந்த சில்வர் ஃப்ரேம்.
மக்கால இருந்தது இப்போ வந்து இவங்க ஆர்டிஸ்ட் வச்சுருக்காங்க. இது அப்படியே ரொட்டேட் ஆகுது பாருங்கள், அப்படியே ஏதோ கடலில் மூவ் ஆகிற மாதிரி இருக்குது பாருங்கள். பார்த்தீங்கன்னா கிளாஸ்லேயே குரான் வச்சுருக்காங்க. குரான் எழுத்துக்கள் கண்ணாடியில் நல்லா செலவு பண்ணி நல்லா பண்ணியிருக்காங்க. வெளியே வந்தாச்சு. இப்போ வெளியில் வந்து காஃபி கடை இருக்குது. அல் மத்தார் இங்கே ஏதோ இருக்குது போல். அங்கிட்டு போயிட்டு இங்கிட்டு வந்தாச்சு. ஹால் பாருங்கள் எப்படி வச்சுருக்காங்கன்னு. அரபிக் ட்ரெடிஷனில் உள்ள அந்த நாள் காட்டி அஸ்ட்ராலஜிலேயே வந்து பார்த்திங்கன்னா இவங்க நிறைய கண்டுபிடிச்சிருக்காங்க, செஞ்சுருக்காங்க. அவங்களுடைய இந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாமே மன்னர்களோட பழைய ட்ரெஸ்ஸு இதெல்லாம் வச்சுருக்காங்க. ரிங்கு, மோதிரம், செயின் எல்லாமே வச்சுருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா மங்கோலிய அரசரோட ட்ரெஸ்ஸுங்க, பழைய காலத்து ட்ரெஸ்ஸு வித் கோல்டுன்னு போட்டிருக்கு. ராப் ஆஃப் த க்ளோத் ஆஃப் கோல்டு அப்படின்னு போட்டிருக்காங்க. இது கோல்டா அப்படின்னு எனக்கு தெரியல. மேபி பட்டா கூட இருக்கலாம், இல்லை கோல்டாக கூட இருக்கலாம், கோல்டு மிக்ஸ் பண்ணி கூட இருக்கலாம். மங்கோலியா இளவரசின்னு நினைக்கிறேன். ஐ திங்க் இவ்வளோ குண்டாவாக இருந்திருக்காங்க. இளவரசரா இளவரசியா? இது வந்து பார்த்திங்கன்னா மிம்பர் படிக்கட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. ஏதோ ஒரு பள்ளிவாசலில் இருக்கிற அதாவது 6th செஞ்சுரியிலேருந்து 10th செஞ்சுரி, அதாவது 600 வருஷத்துலேருந்து 1000 வருஷத்துக்குள்ளே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை வந்து ப்ராஃபட் அவங்க யூஸ் பண்ண மெம்பர் படி கூட சிமிலராக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த வீல் வந்து பார்த்திங்கன்னா 6th செஞ்சுரியில் செஞ்சுருக்காங்க. எப்படி இருக்குங்க இந்த பள்ளிவாசல் நின்று தொழுவ வைப்பாங்க இல்லையா, அந்த ஒரு இதுதான் பள்ளிவாசலோட ஒரு டோர். பார்த்திங்கன்னா காபாவோட அந்த திரை, இது வந்து ஒட்டமான் எம்பையர் அந்த காலத்தில் உள்ள ஒரு கவர். இது காபாவோட கவர். காபாவில் யூஸ் பண்ண ஒரு கிளாத்து தான், ஏன்ஷியன் வால் தான் இதுவும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஆர்மர் வச்சுருக்காங்க. ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா அந்த நெட்டு மாதிரி போட்டிருக்காங்க. ப்ளஸ் இங்கே வந்து பார்த்திங்கன்னா தகடு மாதிரி இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா அந்த கோட்டையை உடைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவாங்கள்ல, அந்த மாதிரி ஒரு இதுதான் இது. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம பெருமையை சேர்க்குற மாதிரி திப்பு சுல்தானோட இதை வச்சுருக்காங்க. அவருடைய ஆர்மர், அவருடைய ட்ரெஸ்ஸு, ப்ளஸ் அவங்களுடைய ஹெல்மெட் எல்லாமே இருக்குது. அவரோட கேடயம் இருக்குது. ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா அவரோட வால், அந்த வால் வந்து பார்த்திங்கன்னா உடஞ்சிருக்கு. ஒரு மன்னரோட அவங்களுடைய கார்மெண்ட்ஸ் வந்து இங்கே இருக்குது சவுதி அரேபியாவில். ஷோகேஸ்க்கு வச்சுருக்காங்க. கிஃப்டாக கூட கொடுத்துருக்கலாம். இங்கேயும் இருக்குது பாருங்கள் வால்ஸ், டிஃப்ரெண்டான வால்ஸ். மன்னர்களோட இல்லை படைத்தளபதிகளோட ஹெல்மெட்டு தான் இது. தொப்பி வந்து இரும்பில் இருக்குது. இப்போலாம் மன்னர்கள் வந்து இந்த ஒரு மேப் வரைவாங்க இல்லையா, இந்த நாடு இங்கே இருக்குது, இந்த நாடு இங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி ஒரு கையால் வரையப்பட்ட ஒரு மேப். இது வந்து பார்த்திங்கன்னா ஒட்டமான் எம்பையர் அந்த காலத்தில் உள்ள ஒரு மேப், அவங்க வரைஞ்ச மேப். இது பார்த்திங்கன்னா ஒட்டகத்தோட ஆர்மர், அந்த தலைக்கவசம், ஒட்டகத்துக்குள்ள தலைக்கவசம். இது எல்லா வகையான வாள்களும் கத்தியும் இருக்குது இங்கே. ஆர்மர், இதுவும் ஒரு ஆர்மர் தான். இதுவும் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவிலேருந்து தான் கிஃப்டாக கொடுத்துருக்காங்க. எவ்வளோ பெரிய வால் இருக்குதுன்னு பாருங்கள். வாலுக்கு இடையம்லாம் இங்கே இருக்குது. ஒட்டமான் எம்பையரில் யூஸ் பண்ண ஒரு வால். இது வந்து பார்த்திங்கன்னா குதிரைக்கு போடுற ஃபேஸ் கவர், போரில் யூஸ் பண்ணும்போது போடுற கவர். இது டிஃப்ரெண்ட்டான ஒரு இதாக இருக்குது. என்னமோ பாத்திரம்னு நினைக்கிறேன். எஸ், அந்த ஐயோ முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். எக்ஸிபிஷன் வெளியே வந்தாச்சு. சவுதி அரேபியாவில் வேறு ஏதோ ஒரு கண்ட்ரிக்கு வந்த மாதிரி ஒரு ஃபீல். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த ஹிஸ்ட்ரி, இந்த மியூசியம்னாலே நம்ம நாட்டு மக்கள் இல்லாமல் இருக்கவே முடியாது. அதில் நம்ம அரசர்களோட நிறைய ஆயுதங்கள், நிறைய கலைப்பொருட்கள், நம்ம கிஃப்ட் பண்ண நிறைய பொருட்கள் வந்து இந்த மியூசியமில் பார்க்க முடிஞ்சிச்சு. அது வந்து அதுவும் குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா சவுத் இந்தியா அப்படின்னு அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது நம்ம தமிழ்நாடு தான். அதை நினச்சி கொஞ்சம் பெருமையாக இருக்குது. நாங்கள் மியூசியம் முடிச்சுட்டு போய்கிட்டு இருக்கோம். மண் தாங்க இருக்குது, கீழே மண் இருக்குது, அங்கங்கே டேபிள் போட்டிருக்காங்க, மேலே டென்ட்டு போட்டிருக்காங்க. ஒரு டென்ட் ஃபீல் கொடுக்குறதுக்காக பண்ணியிருக்காங்க. இங்கே பாருங்கள் நிறைய செடிகள்லாம் இருக்குது, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா அது கார்டன் மாதிரி ஒன்று இருக்குது. பூவா என்ன பண்ணுறாங்க சவுதி அரேபியாவில், இப்படி தான் அவங்க விவசாயம் பண்ணுறாங்க அப்படிங்கிறது. பூ, நேச்சுரல் ஃப்ளவர்.
ஃப்ளவர் எப்படி வளர்க்குறேன்னு உங்களுக்கு காமிச்சிருக்காங்க. அந்த பக்கமும் இருக்குது. இதுக்குள்ளே தான் இப்படி தாங்க இருக்குது. இப்படி தான் விவசாயம் பண்ணுறாங்க போல். அந்த என்ன சொல்கிறது, சொட்டு நீர் பாசனம். சொட்டு நீர் பாசனம். ஏன்னா ஏதோ கட்டையாக குச்சி குச்சியாக வச்சு ஏதோ டிசைன் பண்ணி வச்சுருக்காங்க. என்னென்னு போய் பார்க்கலாம். அவதார் படத்துலலாம் வரும்ல, அந்த மாதிரி இருக்குது இது பார்க்குறதுக்கு. வீடா இல்லை இது வேறு எதுவும் பண்ணியிருக்காங்களான்னு தெரியல. உட்கார்றதுக்கு சேர்மே வச்சுருக்காங்களா. இதுக்குள்ளே போய் பார்ப்போம். பயம் இருந்துச்சுங்க. ஏதோ லைட் அடிச்சு அலாரம் அடிக்குது. அது பக்கத்தில் போனோடனே ஏதோ கத்துச்சுங்க அலாரம் மாதிரி. பயந்தே போயிட்டோம். இதுக்குள்ளே என்ன இருக்குங்க, போகிறதுக்கு வழி மாதிரி வச்சுருக்காங்க. எல்லாம் சவுண்டு கேட்குதுங்க உள்ளே போனோடனே. உள்ளே போகும்போதே பயமுறுத்துகிற மாதிரி நிறைய சவுண்டு வருதுங்க. பயமாக இருக்குங்க. இங்கே சவுண்டு வருது. ஏதோ உடையிற மாதிரி சவுண்டு கேட்குதுங்க. ஸ்ப்ளிட் ஆகுதுங்க கீழே. உடையிற மாதிரி தான் சவுண்டு கேட்குது. இதுக்குள்ளே பாருங்கள், டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அப்புறம் வைப்ரேட் ஆகுது, நிறைய சவுண்டு வருது. எல்லாம் அங்கங்கே சென்சர் வருதுங்க. பயமுறுத்துகிற மாதிரி இருக்குது எல்லாமே. இங்கிட்டு போய் பார்ப்போம் வாங்க. சவுண்டு வைக்கிறதா உங்களுக்கு? உட்காந்துக்கலாம் போல். உட்காந்துக்கிறோமா பாருங்கள். மூங்கில் காட்டுக்குள்ளே உட்காந்துருக்கோம். டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. வந்தீங்கன்னா என்ஜாய் பண்ணுவீங்க கண்டிப்பாக. அங்கங்கே லைட்டு ஸ்பீக்கர்லாம் வச்சு பயமுறுத்துகிறாங்க. தெரியாமல் வந்தால் பயந்துருவோம். இதுக்குள்ளே கான்செப்ட் என்னென்னா, உள்ளே வந்து நிறைய சென்சாரு, அதுக்கப்புறம் அந்த மியூசிக் சிஸ்டம் எல்லாம் வச்சுருக்காங்க. உள்ளே போனீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக சவுண்டு வருது. அதை பார்த்தோன்னே புதுசாக ஏதாவது தெரியாமல் உள்ளே வந்தாங்கன்னா அவங்க பயப்படுவாங்க. குழந்தைங்களாம் வந்து செம்மையாக என்ஜாய் பண்ணுவாங்க. ஃபன்னாக இருக்குது. இது வந்து மியூசிக்கா, அதாவது என்ன சொல்கிறது, மூங்கிலே மியூசிக்குமே செஞ்சுருக்குங்க. நல்லா இருக்குங்களே, ஃபன்னாக இருக்குது. இங்கே ஒரு ஊஞ்சல் மாதிரி வச்சுருக்காங்க. கழுத்தில் மட்டுது. இதுதாங்க இந்த ஹோல் செட்டப்பு. நல்லா இருக்குல்ல, மூங்கில் காடு மாதிரி வச்சு அதில் நிறைய சவுண்ட்லாம் வருது. பார்த்திங்கன்னா இந்த வண்டியில் ஏறியாச்சு. பின்னாடி ரிவர்ஸ்லேயே போக போகிறோம். ஹபிபீஸ் ஒரு வழியாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த மியூசியம் சுற்றி முடிச்சாச்சு. இப்போ நம்ம வந்து கிளம்புறதுக்கு டைம் ஆகிடுச்சு. மொபைல்லே வந்து பார்த்திங்கன்னா சார்ஜ் இல்லை. ஸோ நம்ம இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு சூப்பரான ஒரு வீடியோவில் வந்து நாங்கள் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் நம்ம சேனலை தொடர்ந்து எல்லோரும் பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். மக்கா ஜித்தாவில் இருக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறையா தெரியாத விஷயங்கள் வந்து நம்ம வீடியோவில் போட்டுக்கிட்டு இருக்கோம் நம்ம சேனலில். மறக்காமல் ஃபார்வர்ட் பண்ணுங்கள். ஓகேவா? அஸ்ஸலாமு அலைக்கும். பாய்.